அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, மேகியை வச்சு ஒரு சாட் எப்படி செய்கிறதுன்னா, அதாவது மேகியில் பேல் பூரி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பேனில் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கிறேன். அதில் ஒரு பேக்கெட் மேகியை நல்லா நொறுக்கி இந்த மாதிரி சின்ன சின்னதாக நொறுக்கி சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுக்கணும். உங்களுக்கு நெய் வாசனை பிடிக்காது அப்படின்னா நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம். ஆனால் நெய்யில் பட்டரில் தான் வறுக்கணும். நீங்கள் எண்ணெயில் வறுத்தீங்கன்னா அது சாப்பிடும் போது எண்ணெய் சக்கை மாதிரி அடிக்கும். அடுப்பு ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுக்கணும். கொஞ்சம் பெரிய பீசஸாக இருந்தால் அந்த ஸ்பூனை வச்சு உடச்சி விட்ருங்க. அப்போ தான் நல்லா உள்ள வரைக்கும் வறுத்து வரும். நீங்கள் வறுத்ததுக்கப்புறம் சாப்பிட்டு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு நல்லா ஒரு மிக்சர் சாப்பிட்ட மாதிரி இருக்கும். பாருங்கள், நல்லா கலர் மாறி வந்துருச்சு. இந்த மாதிரி நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரையும் வறுத்துக்கோங்க. இப்போ இதில் ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். அதே பேனில் கொஞ்சம் பாதாம் முந்திரி கட் பண்ணதை போட்டு அதையும் நான் வறுத்துக்கிறேன். எக்ஸ்ட்ரா எண்ணெய் பட்டர் எதுவுமே சேர்க்கலை, அந்த பேன்லேயே போட்டு வறுத்துக்கிறேன். நீங்கள் பாதாம் முந்திரி இல்லைன்னா வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். பாருங்கள், நல்லா வறுத்துருச்சு. இப்போ இதையும் கொட்டி ஆற வச்சுக்கிறேன். இப்போ ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துருங்க. நம்ம வறுத்து வச்ச மேகி நல்லா ஆறிடுச்சு. ஆறின மேகியை சேர்த்துருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி இதில் சேர்த்துருக்கேன். ஒரு சின்ன சைஸ் தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. தக்காளி மட்டும் ரொம்ப சின்ன சைஸாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதோடு நம்ம வறுத்து வச்ச பாதாம் முந்திரி சேர்த்துடுறேன். நம்ம வறுத்தோம் இல்லையா மேகி, அந்த மேகியில் இருந்த மேகி மசாலாவும் இதில் சேர்த்துருங்க. ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா சேர்த்துக்கிறேன். இப்போ நான் டொமேட்டோ கெச்சப் சேர்க்க போகிறேன். நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். இப்போ அதே ஸ்பூன்லேயே ரெட் சில்லி சாஸ் ஒரு ஸ்பூன் சேர்க்குறேன். உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா ஸ்பைசியாக வேணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கோங்க சில்லி சாஸ். கடைசியாக ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு சேர்க்குறேன். ஏன்னா மேகி மசாலாலையும் ஏற்கனவே உப்பு இருக்கும். உப்பு சேர்க்கும் போது பார்த்து சேருங்க. கடைசியாக ஒரு கிரன்ச்சிக்காக கொஞ்சமாக மிக்சர் சேர்க்குறேன். அது வந்து ஆப்ஷனல் தான். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இதை நீங்கள் சாப்பிடும் போது அந்த மேகி வந்து நல்லா க்ரன்ச்சியாகவும், அந்த வெங்காயம், அந்த சாஸு எல்லாம் சேர்ந்து சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக உங்கள் குழந்தைங்களுக்கு ரொம்ப டிஃப்ரெண்ட்டான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறந்துடாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற சூப்பர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.